Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பரோட்டாவும் கூடவே சிக்கன் மசாலாவும் நம்ம செய்ய போறோம். அதுவும் ஹைதராபாத் ஸ்டைல்ல நம்ம சைட் டிஷ்ஷா தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் மசாலா செய்ய போறோம். பரோட்டா அப்படினு சொன்னனே நம்ம எப்பவும் போல பரோட்டா செய்ய போறதில்ல, கொஞ்சம் வித்தியாசமா ஈஸியான மெத்தட்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணியில நல்லா கழுவிட்டு நான் தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ நான் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரா சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளிச்ச தயிர்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயமாக பார்த்து 3 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பாதி அளவுக்கு நான் சிக்கன் கூட சேர்த்துக்க போகிறேன். பாதி வந்து அப்படியே வச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணும் போது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கையில் எப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா சிக்கனை நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் இல்லைனா கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடேறினதுக்கப்புறமா மல்லி விதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடாய் சூடேறினதுக்கு அப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 15 மிளகு சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 7 இல்லை 8 முந்திரி வந்து முழு முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. ஏற்கனவே சிக்கனில் வந்து 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிட்டா போதும். நான் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய், அதனால் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா 3 மிளகாவே கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை பாதி வந்து சிக்கனோட சேர்த்துக்கிட்டோம். இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மசாலா இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேர்த்து மசாலாவை நல்லா அலசி இப்போ இது கூட சேர்த்துடுறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன், அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருந்த மசாலாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
சிக்கன் சேர்த்து மசாலாவோட நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா குக் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் நான் ஸ்டவ்வை வந்து தீ குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர்லாம் சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதோட மசாலா தான். அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம குக் பண்ணணும். பாதி தான் குக் பண்ணியிருக்கோம். சிக்கன் வேறு இன்னும் நல்லா வேகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து இப்போ பாதி தான் வந்திருக்கு. இன்னும் பாதி வேகணும். அதுக்காக தண்ணி சேர்த்து நான் குக் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆச்சுன்னா சேர்த்துருக்கிற தண்ணியை நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நான் வந்து இப்போது பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னா 10 நிமிஷத்தில் கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த டைம் மட்டும் பார்த்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் குக் பண்ணி எடுக்க முடியும். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். எண்ணெயும் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே நல்லா சூப்பராக மிதந்து வந்திருக்கு பாருங்கள். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும். சிக்கன் மசாலா வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. தண்ணியும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா சூப்பராக கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்து நான் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இப்போது 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவு இருக்கும் மாவு. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மைதா மாவையும் உப்பையும் சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணியை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் தண்ணியை காய வச்சு எடுத்துக்கிட்டு இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக மிதமான சுடு தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா நைஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தேய்க்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேணாம். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளேட் போட்டு இல்லை துணி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நான் மாவு எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு இலக்கமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா தேய்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தேய்க்க வந்து மாவு வந்து அப்படி சுருங்கிட்டே ஒரு மைதா மாவு. அதனால் ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ மாவை நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவே உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு மீதி வந்து காயக்கூடாது. அதனால் மேலே ஒரு பிளேட் அப்படி இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க, ஈர துணி. தேய்க்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு நல்லா தாராளமாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்க ரொம்ப அப்படியே ஒன்று சேர்ந்துட்டே வந்துட்டுருக்கும். நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி இழுத்து கூட விட்டுக்கோங்க நல்லா மெல்லிசாக.
நல்லா சமமாக இழுத்து விட்டுக்கோங்க. 4 பக்கமும் ஒரே மாதிரி ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை வந்து லைட்டாக தொட்டு நான் ஃபுல்லாக இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுற போகிறேன். கையிலே கூட நீங்கள் எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவு தேய்ச்சிருக்குமோ அது ஃபுல்லாகவே எண்ணெயை வந்து நல்லா தடவிக்கணும். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா மாவு ஃபுல்லாக தடவினதுக்கப்புறமா ஒரு பக்கமாக மாவை எடுத்து இப்படி மடித்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெயை கொஞ்சமாக தடவிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிற மாவை வந்து இப்போ இந்த பக்கம் மடித்து விட்டுடுறேன். இப்போ திரும்பவும் எண்ணெயை வந்து இது மேலே நான் தடவிக்கிறேன். அப்படியே ஒரு பக்கமாக இப்போ மடித்து விட்டுடலாம். நல்லா ஈக்குவலாக ஒரே மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. இப்போ இப்படி மடிச்சிடுறேன். இப்போ திரும்பவும் இந்த பக்கம் மடிச்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும். இப்படி இருந்த மாவை ஒரு பாதியாகவும் இப்படி திரும்ப இன்னொரு பாதியாகவும் மடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்குது. இப்படியே நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுக்கும்பொழுது ரொம்ப மொத்தமாக இருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், உள்ளேயும் வெந்திருக்காது. அதனால் சும்மா லைட்டாக வந்து கொஞ்சமாக இப்படி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது பரோட்டா சைஸுக்கு நம்ம மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ்வை பற்றி வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். கல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளேயும் நல்லா வேகணும். அதனால் தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா மேலே வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும், உள்ளே வந்து மாவு பச்சை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக குறைக்க வேணாம், கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக வெந்தும் வரும். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ நல்லா வெந்து வரும். மேலேயும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வேணால் நீங்கள் எண்ணெயை வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்படி வேணும்னா நீங்கள் வெண்ணெயை கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் மேலே, அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா நான் வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். உள்ளே நம்ம நல்லா மடித்து செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் எல்லா மாவையும் தேய்ச்சி நான் தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ஹைதராபாத் சிக்கன் மசாலாவும் கூடவே நம்ம பரோட்டாவும் செஞ்சுருக்கோம். நம்ம எப்போவுமே பரோட்டா அப்படின்னு சொன்னாலே ரவுண்டாக தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். பரோட்டா எதனால் சாப்பிட்றோம், நல்லா லேயராக இருக்கும் பாருங்கள், அதனால் சாப்பிட பிடிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா லேயராக வரும். நம்ம ரவுண்டாக செய்கிறதுக்கு பதிலாக நம்ம மடித்து போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. லேயரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து நல்லா லேயராக இருக்குது பாருங்கள். எத்தனை லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான மெத்தடில் பரோட்டா செஞ்சுட்டு கூடவே இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல லேயராக சாஃப்டாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இது வந்து நான்வெஜ் சைட் டிஷ்ஷோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பரோட்டா இந்த மாதிரி செஞ்சுட்டு கூடவே சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த சைட் டிஷ் செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.